ஆக்சுவலா இந்த டோலக் அடிக்கிறவரும் அவங்க ஊர்ல திருவிழா வரும்போது இவர் தான் வாசிப்பாரு. இவர் கீழ் ஜாதின்றதுனால திருவிழா முடிஞ்சதுமே அவங்க கையில இருந்த மட்டும் தான் தூக்கி போட்டு போவாங்க. அது மூலியமா தான் இவங்க மனைவியும் பொண்ணையும் வளர்த்துட்டு இருந்துப்பாரு. ஆனா ஒரு நாள் இவர் டோலக்க சரி பண்ணும்போது இவங்க பொண்ணும் மனைவியும் சேர்ந்து அந்த வாசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஆடிடுறாங்க. இதை அந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு இவங்க தூக்கிட்டு இருக்கும்போது குடிசையை எரிச்சு விட்டுறாங்க. அதுல அவங்க பொண்ணும் மனைவி இறந்து போறாங்க. இவர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காரு. இப்ப இந்த பொண்ணுங்களாம் ஆன அந்த ஊர் மக்கள் கிட்ட பகலா சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் திருவிழா வரப்போகுது, நம்ம டோலக் அடிக்கிறவங்க எவ்வளவு தேடியும் கிடைக்க மாட்டாங்க, அதனால இவரே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஊர்லயே தங்க வச்சுக்கிறான். அடுத்த நாள் இந்த பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கர்ப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணோட அப்பா அம்மா ஊர்ல வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம நடனம் ஆடம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு பயந்து அவன் மாமியார் கிட்ட எல்லாருமே சொல்லிடுறான். அவனும் கோவப்பட்டு எல்லா ஆம்பளைங்க கிட்டே சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாருமே கிளம்பி தண்ணி பிடிக்கிற இடத்துக்கே வந்து எல்லா பொம்பளைங்க இழுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டோலக் அடிக்கிறவனை இழுத்துட்டு வந்து பஞ்சாயத்துல வச்சு போட்டு தள்ள முடிவு பண்றாங்க. ஆனா அந்த பகலான்றவன் அவனோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்ட தலைவர் உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறாரு. நான் சாகர வரைக்கும் டோலக் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன எரிச்சு கொன்றுங்கன்னு சொல்லிட்டு டோலக் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இதை பார்த்த ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அவங்க புருஷன் முறைக்கிறான். அதையும் மீறி இவங்க காலடி எடுத்து வச்சு நடந்து வராங்க. அப்பன்னு பார்த்து மேல இருந்து மழை துளி ஒண்ணு அந்த தலைவர் மேலே விழுது. அதை பார்த்த தலைவருமே எதுவுமே தடுக்காதீங்க ஆடணும்னு சொல்லிட்டு விட சொல்றாங்க. மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஆமணிங்க எல்லாருமே தகச்சு போய் அசையாம நிக்கிறாங்க. டோலக் அடிக்கிறோம் நிக்காம அடிச்சிருக்காரு. வீட்டுக்குள்ள இருந்த பொண்ணுங்க எல்லாருமே வெளியே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க.